கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய ஒரு அளவற்ற கிருபையினாலே இது நேரம் வரையிலும் தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டு அதில் விசேஷமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம், பிரசங்கிகளின் புஸ்தகம் இவைகளை எல்லாம் குறித்து நம்ம ஒரு சில பாடங்கள், இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் நாம் ஆச்சரியமானவைகள் நான்குண்டு என்கிற ஒரு தலைப்பில் நம்ம என்ன செய்யலாம், அருமையான ஒரு பாடத்தை நம்ம சிந்திக்கலாம். இப்போ நார்மலாகவே நமக்கு தெரியும், சாலமோன் ஞானி, நீதிமொழிகள், பிரசங்கி எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த சாலமோன் ஞானி ஏன் ஞானி என்று அழைக்கப்படுகிறார்? அது ஒரு கேள்வி. அப்துல் கலாமை விட ஒரு பெரிய ஞானியா? அவர் எவ்வளோ பெரிய ராக்கெட்டெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னெல்லாம் படிக்கிறோம், ஏவுகணைகள். அப்போது இது என்ன ஒரு கம்பேரிஷன் சொல்லி பார்க்கும்போது, சாலமோன் அதாவது பரலோகத்துக்கு போய் தேவனிடத்தில் சேர்வதற்குரிய சில வழிமுறைகளை வசனங்களின் மூலம் எழுதியிருக்கார். அவர் சொன்ன வசனம் நம்மளை தேவன் வரைக்கும் வழி நடத்திடும் இல்லையா? ஆனால் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ராக்கெட்டோ அல்லது ஏவுகணைகளோ ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் போகும். அதுதான் பெரிய வித்தியாசம். ஓகே, ஸோ இப்போது இந்த சாலமோனுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவர் மாதிரி சுகபோகமாக வாழ்ந்த மனுஷர் யாருமே இல்லை. அப்புறம் தேவன் கொடுத்த ஞானத்தில் அவர் 3000 நீதிமொழிகளை சொன்னார், 1005 பாட்டுக்களை பாடினார். அது எப்படி அவர் பாடியிருக்கார் பாருங்கள். லீபனோனில் உள்ள கேர்திரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு தண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், அப்புறம் ஊரும் பிராணிகள், மச்சங்கள் இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னாராம். அப்படின்னா லீபனோனில் உள்ள கேதுரு மரம்ங்கிறது டாப்பு, சுவரில் முறைக்கிற காளானுங்கிறது டவுன். நம்ம சொல்கிற முடியாது, டாப் டு பாட்டம். அப்போது சாலமோன் தேவன் தனக்கு கொடுத்த ஞானத்தில் என்னென்னவெல்லாம் கண்ணில் பார்த்தவரோ அத்தனையிலும் தேவனுடைய படைப்பினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார். படிச்சிருக்க முடியாது, சாதாரணமாகவே எறும்பின் இடத்துல போய் சோம்பேறியை நீ கற்றுக்கொள் அந்த மாதிரி. ஸோ அதனால் அவர் மிகப்பெரிய ஒரு ஞானியாக நமக்கு வேதம் இந்த இடத்துல அவருடைய ஞானத்தை பேஸ் பண்ணி இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம். சாலமோன் அவருடைய 4005 பாட்டுக்கள் எழுதியிருக்கார். 3000 நீதிமொழிகள், 1005 பாட்டு, மொத்தம் 4005 பாட்டு. சரி, இப்போ இவர் எழுதின அந்த நீதிமொழிகளில் என்ன இருக்குது? பிரசங்கி, அப்புறம் உன்னத பாட்டு எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இதில் என்ன இருக்குது? அதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போக முடியும். அதில் கவனித்து பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் தாவீதின் குமாரன் இஸ்ரேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள் அப்படி ஆரம்பித்து, இவைகளால் ஞானத்தையும் போதத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றின உபதேசத்தை அடையலாம். பின்னாடி நிறைய வசனங்கள் இருக்குது. அது பேதைகளுக்கு வினாவையும் எல்லாம் கொடுக்கும். அப்புறம் அவர்கள் உரைத்த புதை பொருள்கள் எல்லாம் உள்ளே இருக்குதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில். ஸோ அப்போ நம்ம சாதாரணமாகவே நீதிமொழிகள் சாலமோன் எழுதுனதாக நம்ம படிக்கிறோம். அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கவனித்தவங்களுக்கு தெரியும், சாலமோன் மட்டும் அந்த நீதிமொழிகளை எழுதவில்லை. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா மனுஷர் பேர்த்தெழுதின, அதாவது தொகுத்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி அது ஒரு தொகுத்து வழங்கி ஒரு புஸ்தகமாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம கவனித்து பார்க்கும்போது, அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆவது அதிகாரத்தில் இப்போ சாலமோன் எழுதினதாகவே இருக்காது அந்த புஸ்தகம். ஆனால் அதை எழுதினது யாருன்னு இருக்குது, ஆனால் அவங்க சரியான அட்ரஸ் நமக்கு இல்லை. பாருங்கள், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:1. யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர், கவனிங்க, யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சில வசனங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கலாம். அப்படின்னா இப்போ நம்ம சாதாரணமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமாக படிக்கும்போது அது மொத்தமாக சாலமோன் எழுதினதாக நம்ம வாசிப்போம். அதில் திடீர்னு பார்த்தோன்னா இந்த வசனம் எப்படி இருக்குது?
அப்படின்னு பார்க்கும்போது யாக்கேரின் குமாரனாகிய ஆகூர் வசனித்து சொன்னது யாருக்கு? ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும். அப்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா சாலமன் எழுதின மாதிரியே தெரியாது அந்த வசனம் பாருங்கள். மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் நிறைவை அறிந்து கொள்ளவும் இல்லை. அப்படி ஆரம்பிக்கிறார். ஆனால் நமக்கு சாலமோன் யாருன்னு தெரியும். அவர் ஒரு ஞானி, தேவனிடத்தில் அவர் ஞானத்தை வாங்கியிருக்கார். அப்புறம் இன்னொரு வசனம் கூட அதிலேயே பாருங்கள், 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:8ஆம் வசனம் பாருங்கள். மாயையும் பொய் வசனிப்பியும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. அப்போ இந்த இடத்துல சாலமோனுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இது அப்போ யார் எழுதுனது? இது நீதிமொழிகள் இது யார் எழுதுனது என்று சொல்லி கவனிக்கும் போது இந்த நீதிமொழிகளை பொறுத்த வரைக்கும் யாக்கேயின் குமாரனாகி ஆகூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினலாக நமக்கு கமெண்ட்ரிஸ்லாம் இதை குறித்து பெருசாக எந்த விதமான ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆகூர் அப்படிங்கிறது ஒரு ஆளல்ல, அது ஒரு கேரக்டரை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆகூர்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேதரர் அப்படின்னு அர்த்தமா. ஆகூர்னாலே கேதரர், சேர்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவர் 2 பேர்த்துக்கு சொல்கிற வார்த்தை. அந்த 2 பேர் யார் அப்படின்னா, ஒருவேளை அவர்களுடைய பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில கமெண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலமோன் காலத்திலேயே வாழ்ந்து அவருக்கு பின்னாடி சில ஞானிகளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இவங்க பேசின ஸ்டைல் இல்லாமல் சாலமோன் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ஈத்தியல்னாலே காட் வித் அஸ்ன்னு அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கார். தேவன் நம்மோடு இருக்காருனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? நமக்கு நல்லா தெரியும், இம்மானியேல். இன்னொன்று ஊகால் அப்படின்னாலே த மைட்டி ஒன்னுன்னு அர்த்தம், அதாவது வல்லமை உள்ளவர். அப்போ நமக்கு தேவன் நம்மோடு இருக்கார், வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் யாரத்தை குறித்து தான் நம்ம பேசுவோம்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுவோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன மாதிரி ஒரு கேதர்னா எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன மாதிரி வசனித்து சொன்ன மாதிரி வசனம் அப்படி எடுத்துக்கலாமான்னா, பின்னாடி வர வசனங்கள் அப்படி இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நமக்கு என்ன இருக்குன்னு படித்தோம்? விவேகம், நீதி, நியாயம், நிதானம், ஞானிகள் உரைத்த வாக்கியங்கள், அவற்றினுடைய புதை பொருள்கள் அப்படின்னு நல்லா நம்ம எங்கே படிக்கிறோம்? அதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் பாருங்கள், முதல் அதிகாரத்தில் அந்த இவைகளால் ஞானத்தையும் போதத்தையும் அடையலாம் நல்லா சொல்லிட்டு, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான், விவேகி நல்ல ஆலோசனை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும், அடுத்தது ஞானிகளின் வாக்கியங்களையும் அப்படிங்கிறார். அப்போது ஞானியின் வாக்கியம்னா சாலமோன் மட்டும்தான். ஆனால் இங்கே நீதிமொழிகள் ஞானிகளின் வாக்கியங்கள் அடங்கிய தொகுப்பு மாதிரி இங்கே சொல்கிறார். ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும். அப்போது சாலமோன் மட்டும் இங்கே சொல்லாமல் இன்னும் சில ஞானிகள் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அவர்களும் சில புதை பொருள்களை சொல்லியிருக்காங்களா, அதில் ஒருத்தர் தான் இவர் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஞானிகள், அப்போ சாலமோனுக்கு அப்புறம் பின்னாடி சில அவரை பின்பற்றக்கூடிய சில ஞானிகள் கூட ஒரு சில புதை பொருட்களை எழுதியிருக்காங்க. பட் இதில் என்ன இருக்குது? தேவனுடைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறத கவனிக்கலாம். சரியா? ஸோ அந்த அடிப்படையில் இப்போது இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் இந்த பேசின ஒரு ஞானி அப்படி எடுத்துங்க. அவருக்கு சில ஆச்சரியமான விஷயம் அவர் கண்ணுக்கு தெரியுது. அது தேவனுடைய திட்டத்தோடு எப்படி நமக்கு பொருந்தி வருது. ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாமே எதுக்கு? நம்ம புது சிருஷ்டியாக மாறுறது தானே, இல்லையா? அத்தனை வசனங்களுமே நம்மெல்லாம் புது சிருஷ்டியாக மாறுறதுக்கு. அப்போ அந்த புது சிருஷ்டியாக மாறுறதுக்கு இந்த ஒரு விடுகதைகள் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கும்போது அதை குறித்த ஆராய்ச்சியில் நம்ம உள்ளே போகலாம். ஸோ அதுக்கு ஆதாரமான ஒரு வசனம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே அவர் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு? நான் ஒரு பெரிய ஞானி அல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார், இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒரு 4 விஷயத்தை சொல்கிறார். எனக்கு ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அது என்னங்கிறத சொல்லும்போது 4 விஷயங்களை சொல்கிறார் பாருங்க. அவை யாவன: ஆகாயத்தில் கழுகுனுடைய வழி, கண்மலையிலே பாம்பினுடைய வழி, நடுக்கடலில் கப்பலுடைய வழி, ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழியுமே.
இதுதாங்க எனக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இந்த 4 விஷயம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான். இது ஆகாயத்திலே கழுகினுடைய வழி, கண்மலையிலே பாம்பினுடைய வழி, நடுக்கடலில் கப்பலுடைய வழி, ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி. இதுதான் ஒரு விடுகதை மாதிரி. ஆனால் இதில் என்ன, இது ஒரு நீதிமொழி. அப்போ அந்த நீதிமொழிக்குள்ள என்ன இருக்குது? ஞானிகள் உரைத்த புதைபொருள் இருக்குது, இதில் விவேகம் இருக்குது, நீதி, நியாயம், நிதானம். இன்னும் சொல்லப்போனால் நாம் புது சிருஷ்டியாக மாறுவதற்குரிய ஒரு தேவ திட்டமே இதுக்குள்ளே கட்டாயமாக இருக்க வேணும். இல்லைன்னா இது பைபிள் வசனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நாம் ஒரு புது சிருஷ்டி நிலைமையில் இருந்துட்டு தேவனிடத்தில் இந்த வசனங்களுடைய அர்த்தங்களை குறித்து நம்ம என்ன செய்யலாம்? மன்றாடி நம்ம கேட்கலாம். அப்போ கேட்கும்போது தேவனே நமக்கு என்ன செய்கிறார்? நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணுங்க, தேடி வாசியுங்கள், ஜோடி இல்லாமல் இருக்காது, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், அப்புறம் அது ஒன்றும் குறையாது. ஏன் அதை தேடி வாசிக்க சொல்கிறாருன்னா, அவருடைய வாய் அதை சொல்லிற்று. அப்போது இவைகள் எல்லாமே ஒரு ஞானிகள் பேசுனதாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் தேவன் அவர்கள் மூலம் பேசக்கூடியதாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்னாலே அதில் தேவ திட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போது இந்த 4 விஷயத்தில் இது இன்னும் சொல்லப்போனால் இந்த 4க்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்தத்தை தேவனுடைய ஆவியை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு பொருத்தி பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இதில் ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் தான் நம்மை அந்த சத்தியத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வழியை கொடுக்குதான். அந்த ஆர்டர் பார்த்து பாருங்கள். ஆகாயத்திலே கழுகினுடைய வழி, செகண்ட் ஆர்டர் கண்மலையிலே பாம்பினுடைய வழி, நடுக்கடலில் கப்பலுடைய வழி, ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி. ஸோ இந்த 4 வழிகள் கொஞ்சம் கவனிக்கும் போது, முதல் வழி என்ன? ஆகாயத்திலே கழுகினுடைய வழி. இப்போ நம்ம இந்த ஆகாயத்தில் இருக்கிற கழுகினுடைய வழியில் இருந்து நமக்கு என்ன ஒரு போதகத்தை தேவன் கொடுக்குறார், என்ன ஒரு ஞானத்தை கொடுக்குறார்? அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளக்கூடிய விதம் அப்படின்னா, கழுகை குறித்து பைபிளில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களுக்குள்ளே போனாலே ஒரு குழு நமக்கு கிடைக்கும், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், யோபு 39ஆம் அதிகாரத்தில் ஒரு கழுகு குறித்து சொல்கிறார் பாருங்கள். 26ஆம் வசனம். உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ. ஒரு ராஜாளி தெற்குக்கு எதிராக எப்போதுமே அதை வடக்கு நோக்கி தன்னுடைய செட்டைகளை அதை பார்த்துட்டு விரிச்சிட்டு அப்படியே மேலே போகுமா. கவனிங்க, அப்படியே மேலே போகும். சில கழுகுகளெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப தூரத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் திடீர்னு பயங்கர ஸ்பீடில் பறந்து வரும். அந்த கோழி குஞ்சு அப்படியே கொத்திட்டு போயிடும். சில கழுகுகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அது வர்றதே தெரியாது, அவ்வளோ உயரத்தில் தான் இந்த கழுகுகளெல்லாம் இருக்குமா. அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லும்போது, உன் கற்பனையினாலே கழுகு பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ, அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணுமா. ஒரு கழுகு, அந்த கழுகினுடைய வழியை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். ஒரு கழுகு எப்போதுமே வடக்கு நோக்கியே அது பயணமாயிட்டு இருக்கும். அது சமயம் அது மேலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா அது வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அது எங்கே தங்கும்னா கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் தங்கி அது என்ன பண்ணும்? வாசம் பண்ணும். அங்கே இருந்து இறையை நோக்குமா. கண்மலைங்கிறதே ஒரு மலைங்க, மலையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இறையை நோக்கிட்டே இருக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த மாதிரி தூர பார்வை உள்ளவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க பாருங்க, கழுகு கண்ணே அப்படிம்பாங்க. இவனுக்கு கழுகு கண் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பாங்கன்னு அர்த்தம். ரொம்ப தூரத்தில் இருக்கிறத அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுமா அந்த கழுகுக்கு. அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அழகாக அது ஒரு கிலோமீட்டர் தூரம் இருந்தால் கூட அது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய இறையை மட்டும் பார்க்கும். அதுதான் கழுகினுடைய வழி. கவனிக்கிறீங்களா? இப்போது இதுக்குரிய ஒரு நேச்சர் சொல்லும்போது என்ன சொல்லிட்டார்? அது அங்கிருந்து பார்க்கும், அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் சேரும்னு சொல்லி இது யோபு 39ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. இது அப்படியே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மத்தியில் பேசுகிறார். நீங்கள் படிச்சிருக்கலாம் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில்.
அவருடைய 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லும்போது படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ராத்திரியிலே 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறவங்க 2 பேர், அதை படிக்கிறோம் இல்லையா? எந்திரம் மறைக்கிற ஸ்திரீ 2 பேர்த்தில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். அப்புறம் யோபு பற்றி சொல்லிட்டு இவைகளெல்லாம் அவருடைய 2ஆம் வருகையில் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் எப்போ ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் இதுதான், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும்னார். அவங்களுக்கு அது புரியல. ஆனால் இது இதை குறித்து இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைங்கிற சப்ஜெக்டில் ரொம்ப கிளியராக நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த கழுகை எதற்கு நிழலாக நம்ம பார்த்துருக்கோம்? இந்த கழுகு எங்கே தங்கும்? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும். இது மனசில் வச்சுட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா இந்த கழுகு யாரை பற்றி சொல்லியிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாசிக்கலாமா? பாருங்கள். இந்த கழுகு ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடி போடுகிறவன் எவ்வளவு தூரம் வரார். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, ஒரு கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஆதாயம், கிடைக்கக்கூடிய எவ்வளோ பெரிய லாபமாக இருந்தாலும் அதை வெறுத்து பரிதானங்களை, மற்றவர்களிடத்தில் தவறான விஷயங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இன்னும் சொல்ல போனால் டிவி அப்படி வச்சுக்கலாம், நமக்கு பொல்லாப்பே அதில் தானே வருது. மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். யார் மாதிரி? கழுகு மாதிரி, இல்லையா? ஸோ இப்போ கழுகு என்ன ஆயிட்டான்? ஒரு மனுஷன் ஆயிட்டான். எப்படிப்பட்ட மனுஷன்? நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் ஒரு ஆதாயத்தை வெறுத்து இப்படியெல்லாம் இருக்கிறவன் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அங்கே அஷூரன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். இப்படிப்பட்ட தேவ குணலட்சணத்தையுடைய தேவ பிள்ளை அவன் என்ன எதிர்பார்க்குறானோ, நார்மலாகவே நம்ம பிழைக்கிறதுக்கு என்ன வேணும்? அப்பமும் தண்ணீரும். இப்போ சத்தியத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நமக்கு அப்பம் தண்ணீர் எதை குறிக்குது? தேவனுடைய வசனங்கள், இல்லையா? அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு தங்களுடைய முகத்தை காட்டி அவருடைய வசனங்களை நோக்கி எதிர்நோக்கினவர்களாக எப்படா ஒரு நல்ல அருமையான சப்ஜெக்ட் கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நல்ல பாடம் நம்முடைய பக்தி விருத்திக்கு கிடைக்காதா? எப்படி கழுகு தூரத்திலிருந்து தன்னுடைய இறையை நோக்குது மாதிரி இன்றைக்கி நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இந்த கழுகுகளைப் போல இந்த கொரோனா பீரியட் தான் அதுக்கு சரியான உதாரணம். முதல்லலாம் சபை கூடுதலுக்கு போவோம், அங்கே சத்தியங்கள் பரிமாறப்படும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு லாக்டவுன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பான மாதிரி ஆயிடுச்சு, இல்லையா? அப்போ நம்மளால் எதுவுமே செயல்பட முடியாத நிலைமையில் ஏதாவது ஒரு நல்ல பாடம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதனைப் போல, அது எப்படின்னா ஒரு கழுகு எப்படி தூரத்திலிருந்து தன்னுடைய இறையை ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குற மாதிரி இன்றைக்கி உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தான் அங்கே இந்த கழுகுகள். உண்மையான சத்தியம் என்கிற இறையை நோக்கி கொண்டிருக்கிற கழுகுகள். அப்படி யாராவது ஆர்வமாக கேட்டாங்கன்னா, அதனால தான் சொல்கிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னார், இல்லையா? அப்போ யாராவது உண்மையான சத்தியம் கிடைக்காதாங்கிற ஆர்வம் இந்த கழுகுகள் எப்படி தங்களுடைய இறையை நோக்கி கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி யாராவது ஆர்வமாக இருந்தால் கட்டாயமாக என்ன சொல்கிறார்? அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக. அந்த ஆர்வம் இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு அது கிடைக்கும்ங்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல புதுபலன் அடை. இது ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ். புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஒரு வகுப்பாரா இன்னைக்கு இருக்கிறாங்க. விசேஷமாக இந்த கொரோனா பீரியடில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நகரவே முடியாமல், ஆனால் எப்படியாவது நமக்கு இந்த சத்தியம் கிடைக்குமா
அப்படிங்கிற கண்டிஷனில் வெகு தூரத்திலிருந்து எப்படி அந்த கழுகு தன்னுடைய இரையை நோக்குதோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் ஒரே டவுனுக்குள்ளேயே இருக்கிறோம், எங்கெங்கேயோ தூரத்தில் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த கழுகுகளைப் போல ஏதாவது சத்தியம் கிடைக்குமா என்று இரையை நோக்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை. ஸோ இந்த மாதிரி இந்த டைமில் ஒரு எதிர்பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை எதிர்பார்த்து தான் தீர்வாங்க. யார் மாதிரி? இந்த கழுகுகளைப் போல தூரத்திலிருந்து தன் இரையை நோக்கும். இப்போ என்ன சொல்கிறார் தேவன்? இது ஒரு விடுகதை மாதிரி. தேவனே, லாக்டவுனில் நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், வெளியவே வர முடியல, எங்கேயாவது ஏதாவது சத்தியம் எங்களுக்கு கிடைக்குமா என்று கழுகுகளைப் போல தங்களுடைய இரையை நோக்கி கொண்டிருந்தா அடுத்தது தேவன் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? அதுதாங்க அடுத்த ஸ்டேஜ். அதுதான் என்னது பாருங்க, என்னது? கண்மலையிலே பாம்பினுடைய வழியா. சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அது சம்பந்தம் நல்லாவே தெரியும். இந்த இறையவே நோக்கி கொண்டிருக்கிற நிலைமையில் முதல் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்டேஜ் தான். இப்போ அடுத்தது அந்த இறை அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான், அதையத்தாங்க அடுத்த வழியில் நமக்கு சொல்கிறார். கண்மலையிலே பாம்பினுடைய வழின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மலையில் இருக்கிற பாம்புக்கு பேர் என்ன? மலைப்பாம்பு இல்லையா? ஸோ கவனிச்சு பாருங்க, இந்த மலைப்பாம்பு அதனுடைய சைஸ் இருக்கு இல்லையா, இது நகர்றதே ரொம்ப கஷ்டம். கவனிச்சு பாருங்க, இதுக்கு பெரிய அளவில் உணவு தேவை. இது நகரவே நகராதுங்க, மெதுவாக தான் போகும். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, இந்த பாம்புனால தனக்கு தேவையான ஒரு மான் அது அப்படியே முழுங்கிருது இல்லையா? ஒரு மானையோ ஒரு மயிலையோ ஏதோ ஒரு மிருகத்தையோ துரத்தி பிடிக்க முடியுமா? முடியவே முடியாதுங்க. அது அப்படியே அது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மலையில் பார்த்தீங்கன்னா பாறைகளில் அப்படியே படுத்துட்ருக்கும், அந்த பாறை மாதிரியே இருக்கும். நிறைய பேருக்கு அங்கே பாம்பு இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படிப்பட்ட பாம்புக்கும் தேவன் எப்படி தெரியுங்களா பிழைப்பு விட்டுறார். சில சமயங்களில் சில மிருகங்கள் பாம்பு பக்கத்திலேயே வருமா. இந்த பாம்பு நகரவே முடியாமல் இருக்கும்போது அது என்ன பண்ணும், தன்னுடைய சந்தர்ப்பம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும். அது பெரிய ஒரு மாடாக இருந்தால் கூட முதல்ல என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, முதல்ல ஒரு மாட்டையோ ஒரு எருமை கிடச்சுன்னா அப்படியே முதல்ல பாம்பு அப்படி சுருட்டி இருக்கிருமா. இருக்கணும்னா என்ன ஆகிடும், அந்த எலும்புகளெல்லாம் கம்ப்ளீட்டாக உடஞ்சிரும். எலும்புகள் உடஞ்சதுன்னா அந்த மிருகம் செயல்படாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணு தெரியுங்களா, மெதுவாக முழுங்க ஆரம்பிக்கும். மணிக்கணக்கில் கூட சில நேரத்தில் ஆகலாம். பாருங்கள், எவ்வளோ பெரிய முதலே முழுங்கிட்டு இருக்கு பாருங்கள். சில இடங்களில் மரங்களில் பெரிய பெரிய திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மரங்கள் அப்படி மேலே தொங்கிட்டு இருக்கும். ஏதாவது மிருகங்கள் போச்சுன்னா அப்படியே அது மேலே விழுந்து என்ன பண்ணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை முழுங்க ஆரம்பிக்கும். இது என்ன ஆயிடுச்சுன்னா, அது முழுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முழுங்கிடுச்சுன்னு வைங்க, ஒரு 15-20 நாட்கள் அதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் உணவே தேவையில்லை, அப்படியே படுத்துக்கும். அப்போ என்ன நடக்குங்க, அந்த உள்ள என்ன வேலை நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஷன் வேலை, ஜீரணமாகிற வேலை நடக்கும். சரிங்களா? இதுதாங்க கண்மலையிலே பாம்பினுடைய வழி. ஏதாவது கனெக்ஷன் தெரியுதா அன்புக்குரிய சகோதர சகோதரி? இந்த மாதிரி தான் கழுகுகளைப் போல தேவனுடைய வசனங்களையே யாராவது நோக்கிட்டு இருந்தா தேவன் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? நீங்கள் எது மாதிரி தெரியுமா, ஒரு கண்மலையில் இருக்கிற பாம்பு மாதிரி உங்களால் நகரவே முடியல, உங்கள் இடத்துட்டு வெளியே நகர முடியல, உங்கள் டவுன் விட்டு வெளியே போக முடியல. ஆனால் அந்த இறை வேணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதனால் உங்கள் வீடு தேடி இந்த சத்தியம் வந்திருக்கு பாருங்க. அதான் அந்த பாம்பு பக்கத்திலேயே அந்த மிருகம் வருது. வந்தோடனே பாம்பு என்ன பண்ணுவான், உடனடியாக அதை பிடிச்சி இறுக்கி அப்படியே தனக்கு உணவாக அது மெதுவாக அது முழுங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரி, இந்த கொரோனா பீரியடுக்கு சரியான உதாரணம் தெரியுங்களா? இன்றைக்கி நிறைய சகோதர சகோதரிகள் நல்ல சத்தியம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏங்கி கொண்டிருக்கிற காலப்பகுதியில்
அநேக சகோதரர்கள் மூலமாக வெகு தூரத்திலிருந்து சரியான உணவு அவங்க வீட்டு மேலேயே வந்து விழுகுது பாருங்க. அப்படி எப்படி பாம்பு பக்கத்திலே வர்ற மாதிரி இன்றைக்கி நமக்கு நிறைய சத்தியங்கள் நம்ம வீடு தேடி வந்திருக்கு. இப்போ பாம்பு என்ன பண்ணுது, உடனடியாக பாருங்கள், அதை உடனடியாக பிடிச்சிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க ஆரம்பிக்குது. இதை தாங்க இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வீட்டுக்கே சத்தியம் வந்தாச்சு. யூடியூப், ஃபேஸ்புக்கு, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் எது எப்படியோ நம்முடைய வீடுகளுக்கு இப்போ சத்தியம் வந்தாச்சு. ஏன்னா நம்மளால் நகரவே முடியல. ஆனால் நம்ம வளர்ந்து ஆகணும். அதுக்கு நிறைய சத்தியங்கள் நமக்கு தேவை. அதனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த கண்மலையிலே பாம்புக்கு எப்படி ஒரு உணவு கொடுத்து வழி நடத்துகிறாரோ அந்த மாதிரி இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் அப்போ என்ன பண்ணணும், கிடைக்கிற போதே என்ன பண்ணிக்கணும், இருக்கிறணும். எவ்வளவு சத்தியங்கள் கிடைக்குதோ நல்லா வாங்கிக்கணும். அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இன்டர்நெட்டு, கூகுள் என்னென்னமோ இருக்குல்ல, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், தயவு செய்து உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும்போது ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி இவைகள் எல்லாம் நீங்கள் வந்து அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. சரியா? அது என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும். பாருங்க, இந்த பாம்பு என்ன பண்ணுது, டவுன்லோட் பண்ணிடுது. உள்ள உணவை நல்லா என்ன பண்ணிக்குதுப்பா, உள்ளே இழுத்துட்டு அப்புறம் மெதுவாக உட்காந்து என்ன பண்ணுது, ஜீரணம் பண்ண ஆரம்பிக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கிறோம், கிடைச்ச சத்தியங்கள், அது தேவனுடைய பிள்ளைகள் யார் மூலமாக வேணாலும் கிடைக்கலாம். கிடைச்ச சத்தியங்களை வாங்கி இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், டவுன்லோடு பண்ணி இப்போ வைக்கிறோம். இதைத்தான் எரேமியா எழுதுகிறார். பாருங்கள், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகள் என்ன பண்ணிட்டேன், உட்கொண்டேன். பாருங்கள், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும். அப்போ ஒரு மாதம் உணவே இல்லாத இருக்கிற ஒரு மலைப்பாம்பு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மாடு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், மலைப்பாம்புக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்போது அது வந்து பாருங்கள், அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை உடனே இறுக்கி அது என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை முழுங்க ஆரம்பிக்குது இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்கள், வசனம், இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஓகே, இப்போ நம்ம 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நமக்கு தேவையான சத்தியங்கள் நம்ம வீடு தேடி வந்தாச்சு. நமக்கு நிறைய சத்தியங்கள் தேவன் கொடுக்குறார். அதில் நமக்கு வந்து பேசிக் சப்ஜெக்ட் கேட்டோம். இப்போ அடுத்தது அட்வான்ஸ் சப்ஜெக்ட்டும் கேட்குறோம், தீர்க்க தரிசனம் கேட்குறோம், ஊமைகள் கேட்குறோம். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், வாங்கி உள் வாங்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறது, படுத்துங்கிருதா அடுத்த ஸ்டேஜ் இல்லையா? இப்போ நமக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியணும். சத்தியத்தை நிறைய கேட்டாச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்ன, அதுதான் அடுத்த வசனம். என்ன வசனம் பாருங்க, நடுக்கடலில் கப்பலுடைய வழி. ஆச்சரியமான ஒரு விஷயமா இது. சாலமோன் காலத்திலே ஒரு ஆச்சரியமான விஷயம். சாலமோன் காலத்துல எல்லாம் கவனிச்சு பாருங்க, நம்ம இந்தியாவில் இருந்தெல்லாம் நிறைய கப்பலில் பொருள்களெல்லாம் போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான கப்பலுடைய வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மத்திய தரைக்கடல் ஓரமாக இருக்கக்கூடிய சில துறைமுக பட்டணங்கள் எல்லாம் இருக்குது. தீர்ப்பட்டணம்னால நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த பட்டணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஐரோப்பா கண்டத்துக்கு சீப்ரு தீவுக்கு போகிறவங்க, அப்புறம் ஐரோப்பா கண்டம் ரோமுக்கு போகிறவங்க எல்லாம் சவுத் சைட்லேருந்து நார்த்துக்கு போவாங்க. நிறைய பொருள்களில் வந்து வியாபாரத்துக்காக போகும்போது இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு துறைமுகம் பட்டணத்தில் போய் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த கப்பல் புறப்படுறதுக்காக. கப்பல் எப்போ புறப்படும் அப்படின்னா, அந்த திசையை நோக்கி காற்று எப்படி ஈஸ்ட் விண்டு வெஸ்ட் விண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காற்றுகள் அங்கே வடக்கு நோக்கி அது வந்து போகும்போது அந்த கப்பல் அப்படியே போகும். அதை பாய் மரமும் எல்லாம் வச்சுட்டு போவாங்க. அந்த காற்றடிக்கிற வரைக்கும் அவங்க ஒரு மாதம் ஆனாலும் அங்கே தான் இருப்பாங்க. சரி, இப்போ அந்த காற்றடிக்கக்கூடிய டைம் சீசன் வந்துருச்சு. இப்போ நிறைய வியாபாரிகள் என்ன செய்வாங்க, தங்கள் குடும்பம் கோத்திரம் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த கப்பலில் ஏறி உட்காருவாங்க. சரிங்களா? காற்றடிக்கும். அந்த காற்று எங்கே வீசுதோ அந்த வீசக்கூடிய வழியிலேயே அந்த கப்பல் போயிட்டுருக்கும். என்ன விசேஷம்னா, எங்கே போய் சேரும்னு தெரியாது, உயிரோடு இருப்போமான்னு தெரியாது, எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. அப்போது இவர்கள் வந்து இவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு பாருங்கள், போயிட்டு திரும்பி வர்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு போனாங்க பாருங்கள். ஆப்போசிட்டில் முழுவதும் எங்கே பார்த்தாலும் கடல், எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிலப்பகுதி.
அது இவங்க நினச்ச நிலப்பகுதியானு தெரியாது. அதனால தான் இன்றைக்கி பெரிய பெரிய அந்த காலத்தில் இருந்த விஞ்ஞானிகள் கொலம்பஸ் போன்றவர்களெல்லாம், கொலம்பஸே இந்தியாவை தேடி வந்தார், கடைசியில் அமெரிக்கா பக்கம் போயிட்டாருன்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு எந்த நாடுன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய பொருள்களை எல்லாம் ஏற்றிட்டு போய் அங்கே வியாபாரம் பண்ணி திரும்ப கொண்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க தங்களுடைய குடும்ப வாழ்க்கை. அன்சர்டனிட்டி சொல்லுவாங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் கண்ணுக்கு கடல் மட்டும்தான் தெரியும், ஆனால் ஒரு நம்பிக்கையோடு ஏறி உட்கார்றாங்க பாருங்கள். எப்படி இருந்தாலும் நம்ம போயிட்டு திரும்பி வருவோம். இதே மாதிரி தான் அவங்க எங்கேயாவது போய் சேர்றாங்க, திரும்பி வர்றக்கு 6 மாதம் ஆகும். அந்த காற்றடிக்கிறதுக்கு 3 மாதம் கூட ஆகலாம். அது கரெக்டாக வந்து சேருமான்னு தெரியாது. சில நேரத்தில் கடலுக்குள்ளெல்லாம் பெரிய பெரிய காற்றுக்கள் எல்லாம் அடிக்கும். அதுவும் அந்த மத்திய தரைக்கடலில் அந்த வெஸ்ட் விண்டுன்னு சொல்லி ஒரு காற்று அடிக்குமா, திடீர்னு சொல்லி பயங்கரமாக அப்படியே அமைதியாக இருக்குமா கடல், திடீர்னு ஒரு பயங்கரமான காற்று அடிச்சுன்னா அது கப்பலையே புரட்டி போட்டுரும். நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் போன போதெல்லாம் அந்த கப்பற்சேதத்துலலாம் இருந்தாங்கன்னெல்லாம் படிச்சிருக்கணும் இல்லையா? அப்போது இவர்கள் வந்து எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாத நிலைமை, ஆனால் ஒரு நம்பிக்கையோடு போனாங்க. இது ரொம்ப ஆச்சரியம். இதை எழுதின ஞானிகளுக்கு எப்படிங்க போனாங்க, எப்படி திரும்ப வருவாங்க, என்ன நம்பிக்கையில் போனாங்க, ஆனால் போனாங்களா இல்லையா? ஆனால் இப்போ கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பயங்கரமான டெக்னாலஜி, கப்பல் குரூஸ் நல்லா வந்துருச்சு பாருங்கள், சொகுசு கப்பல்கள், அதில் பெரிய பெரிய ப்ரொப்பல்லர் இன்ஜின்கள் இருக்குது. ஒன்று ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னொன்று அது வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆன் பண்ணிடுவாங்க. அது வந்து எல்லா வகையிலையும் அந்த இன்ஜின் கரெக்டாக ஓடுதான்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய எலக்ட்ரானிக் டிவைசஸ், ரடார் இன்ஜின்கள், சரியா, மானிட்டர்கள், சின்ன ஒரு கசிவு ஏற்பட்டாலும் கண்டுபிடிக்கிறதுக்குரிய கம்ப்யூட்டர் டிவைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகபோகமாக மிதந்துட்டு போகிறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த மாதிரி ஒரு ஹை டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த கப்பல் எல்லாம், அந்த கப்பல் கேப்டன் வந்து, அந்த கப்பல் வந்து ஒரு வேளை இப்போ லண்டனில் ஒரு லிவர்பூல்னு ஒரு சிட்டி இருக்குது, நம்முடைய டைட்டானிக் கப்பல் அங்கே தான் ரெஜிஸ்டர் ஆச்சு, அங்கேருந்து அது கிளம்புது. அப்படி கிளம்பும்போது அது அமெரிக்காவை நோக்கி அட்லாண்டிக் கடல் வழியாக போகுதுன்னு வைங்க. அப்போது அந்த கப்பலுடைய கேப்டன் வந்து தன்னுடைய ரூம்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவார், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு, இப்போ வந்து நமக்கு மார்ச் 19 இப்போ நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு நம்முடைய கப்பல் கிளம்புது. இது உடனடியாக அடுத்தது லண்டனுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய சில நகரங்கள் ஆம்ஸ்டர்டாம் போகும். இது ஒரு 4 நாள் போகும். 4வது நாள் அங்கே போய் நிற்கும், அங்கே 1 நாள். அங்கிருந்து மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா போகும், அங்கே 2 நாள் டைம் கரெக்டாக. அடுத்தது அப்படியே அட்லாண்டிக் கடலை கடந்து இப்போது ஏப்ரல் மாதம் கரெக்டாக 20 சாயங்காலம் 7 மணிக்கு நம்முடைய இந்த ஒரு கப்பல் நியூயார்க்கில் சென்று அடையும். அவன் வந்து அந்த ப்ரோக்ராம் படி அந்த கேப்டன் சொன்ன அதே ப்ரோக்ராமில் அந்த கப்பல் எந்த விதமான கூலி சேதாரம் எல்லாம் போய் சேரும். காரணம் என்ன? டெக்னாலஜி. பெரிய பெரிய புயல் வந்தால் புரியுதுங்களா, அந்த கப்பல் எப்படி ஜமாளிக்கப்படும் அதையெல்லாம் வச்சு தாங்க மிகப்பெரிய ஆராய்ச்சியில் தான் இப்படிப்பட்ட கப்பல்களை என்ன செய்கிறாங்க, கட்டுறாங்க. அதை கண்காணிப்பதற்கு எக்கச்சக்கமான இன்ஜினியர்ஸ், தனியாக அந்த மிஷின்களை பார்க்கறதுக்குன்னே நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய பேரிங்ஸை அதை வந்து சரியாக ஒர்க் பண்ணுறதுக்கு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மிஷின்கள் அதை தயார் பண்ணுறதுக்கு, அப்புறம் அவங்களுடைய களியாட்டுக்கள், அவங்க தங்கி இருக்கிற ரூமை பராமரிக்கிறது. யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சின்ன கப்பல்களில் சின்ன விதமான விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ பெரிய பெரிய கப்பல்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கப்பல் கேப்டன் ரூம் இருந்துட்டு பல ஆயிரக்கணக்கான டன்னு அந்த வெயிட் உள்ள கப்பலை அவங்க ஒரு ரூம் இருந்து ஒரு சின்ன சுக்கானில் திருப்பிடுவாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம தைரியமாக கப்பலில் ஏறினா அங்கே போய் சேருவோங்கிற நம்பிக்கை இன்றைக்கி இருக்குது. அது கூட சில நேரங்களில் பொய்த்து போகும். ஏன்? டைட்டானிக் கப்பல் அப்படித்தான் போய் விழுந்தது. யோசனை பண்ணி பாருங்கள், மூழ்கிருச்சு இல்லையா? ஸோ அந்த காலத்தில் என்ன நம்பிக்கையில் போனாங்க? இது எதுக்காக சொல்ல வரேன் தெரியுங்களா? என்னைக்கு நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டோமோ இல்லையா, கண்மலையில் பாம்பு மாதிரி நிறைய சத்தியம் நமக்கு கிடச்சிருச்சு, கிடைச்சோன்னே படுத்துக்கிறதுக்காக இல்லை. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா, நம்முடைய பிரயாணம் தேவனை நோக்கி போகணும். பாருங்க, ஒரு கப்பலுக்குள் இருக்கிறோம், ஒரு கடல் நடுவில். கடல் இந்த உலக ஜனங்கள் நல்லா புரியும். கப்பல் என்பது நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம்.
ஸோ அந்த கப்பலில் ஏறி அன்னைக்கு எப்படி எந்த வித பாருங்கள், முன்னாடி எதுவுமே தெரியல பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம முன்னாடி எதாவது தெரியுதான்னு பாருங்கள். தேவன் தெரிகிறாரா? இல்லை. இயேசு கிறிஸ்து தெரிகிறாரா? இல்லை. பரலோகம் தெரியுதா? இல்லை. எதுவுமே தெரில. ஒரு புஸ்தகம் மட்டும் இருக்குது கையில், புஸ்தகம் மட்டும்தான். ஆனால் என்ன சொல்கிறோம்? அது அழிந்து விடும், இப்படி இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் நடந்து விடும். ஏன் சொல்கிறோம்? தைரியம். பைபிள் வசனம் தேவன் கொடுத்தது. அவர் எங்கேயோ இருக்கார், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை வா என்று அவர் அழைக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டு ஓரளவுக்கு பக்குவமாகும் போது அடுத்தது இந்த கொந்தளிக்கும் கடல் மத்தியில் விசுவாச கப்பலில் ஏறி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனை நோக்கி நம்முடைய பிரயாணம் ஆரம்பிக்கும். இதில் சுத்திலும் எதுவுமே இல்லை. அன்னைக்கு என்ன ஆச்சரியம்னா, எப்படிங்க போனாங்க? ஒன்றுமே இல்லாமல் ஒரு கப்பலில் ஏறி உட்கார்றாங்க. இவங்க திரும்பி வருவாங்க நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒரு நம்பிக்கையில் தானே போகிறாங்க. இன்றைக்கி ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. ஃப்ளைட் நிலத்தை விட்டு மேலே போயிடுச்சுன்னா இறங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. ஆனால் எல்லாம் நார்மலாக போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. என்ன? ஒரு நம்பிக்கை தான். இறங்கிடுவோம் கீழே. ஒன்றுமே இல்லாமல் உலக ஜனங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, நம்பிக்கைக்கு அடையாளமாக தேவன் நம்முடைய வேதம், அதற்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவி, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பு இல்லையா, அவருடைய அரவணைப்பு இருக்குதுங்கிற போது நம்ம எவ்வளவு தைரியத்தோடு அந்த பிரயாணத்தை அந்த கடல் வழியாக நம்ம செலுத்தணும், ஆரம்பிக்கணுமா நம்முடைய பிரயாணம். ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நமக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு பரலோகத்தை நோக்கி நம்ம போகக்கூடிய பிரயாணம். ஸோ அன்னைக்கு அவங்களுக்கு அஷூரன்ஸ் இல்லை, நமக்கு இருக்கா? வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 77:19. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய காலடிகள் கூட எங்க இருக்குன்னு தெரியாது, உம்முடைய வழி கடல் இருக்கு. ஆனா அதே சமயத்தில் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அடுத்த வசனம் பாருங்க, சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை தேவன் போதிப்பாராம். அப்புறம் பாருங்க, என் கண்மலையும் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. என்ன அழகான வசனம் பாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நம்ம போகக்கூடிய பிரயாணத்தில் தேவன் நம்ம மேல் என்ன வச்சிருக்காராம்? அவருடைய கண்ணையே வச்சிருக்கார். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, யாரை நினச்சிக்கணுமா? நம்ம சில நேரத்தில் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு வச்சுங்களேன். புதுசாக ஒரு ஊர், திடீர்னு ஒரு ஹைதராபாத் அப்படின்னு வச்சுங்களேன். ஹைதராபாத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஒரு ஊழியம். உடனே நமக்கு ஹைதராபாத்து கண்ணு முன்னாடியே வந்துடும். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் நம்ம மனக்கண்கள் என்ன பண்ணிகிட்ருப்போம், ஒரு பெரிய கனவே காணுவோம். ஹைதராபாத்தில் போய் அப்படி இறங்குறோம், இறங்கும்போது பெரிய ஹோட்டல் இருக்குது, அப்புறம் பஸ் போகுது, ரயில் போகுது, எல்லாம் அப்படியே நமக்குள்ளேயே ஒரு மனக்கண்ணில் கனவு காணுவோம் இல்லையா? காணுவோமா இல்லையா? காணுவோம். ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ளேயே காணுவோம். எல்லா இடத்துலையும் இந்த பகல் கனவு உண்டு. அப்போ பாருங்க, அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறார்? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஏன்னா நம்ம போகிற வழி அந்த மாதிரி வழி, நடு கடலில் கப்பல் போகிற வழி மாதிரி, எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கை, பிதாவாகிய தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலேயே நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் தேவனை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணுமா. அவர் நம்முடைய பாதைகளை செவி பண்ணுவார். அப்புறம் பாருங்கள், அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்கள் பத்திரமாய் தேவன் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அவர்கள் சத்துருக்கள் கடல் அவர்களை மூடி போட்டது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தில் தாங்க நம்ம இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நம்முடைய பிதாவாகிய தந்தையாம் கடவுளை நோக்கி நம்முடைய பிரயாணம் சாதாரணமான பிரயாணம் இல்லை. கடல் பயங்கரமாக கொந்தளிக்கும், காற்று பயங்கரமாக அடிக்கும், கப்பல் சேதம் வரும். பவுல் ஏற்கனவே எழுதிட்டார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த கடைசி காலத்தில் வரும்போது உங்களுக்கு கப்பல் சேதம் வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது, ஆனால் என்ன சேதம் வராது, பிராண சேதம் வராதுன்னார். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு ஜீவன் கேரண்டி தேவன் கொடுக்குறார். சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் வேணால் அசைக்கப்படலாம்,
நிறைய பிரச்சனைகள் வரும்போது. ஆனால் விசுவாசம் அசைஞ்சாலும் நம்ம எந்த நேரத்திலும் கப்பல் இருந்து என்ன இருக்கக்கூடாது, விழுந்துடக்கூடாது. ஆனால் நம்முடைய கப்பல் இப்போ நடுக்கடலில் போயிட்டுருக்கா, சுற்றிலும் எதுவுமே இல்லை. யோசனை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்திருக்கிற சத்தியம் எப்படி தெரியுங்களா இருக்குது? அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் வந்திருக்கும். நம்ம சொந்த பந்தங்கள் வெறுத்துருவாங்க இல்லையா, நம்முடைய நண்பர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள், சில நேரத்தில் சபையாரே வெறுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தனிமையில் எப்படி ஒரு நடுக்கடல் ஒருத்தர் தனியாக ஒருத்தர் நின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எவ்வளோ மோசமான ஒரு நிலைமை இல்லையா? ஆனால் முழுசாக தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். எப்படி அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நாங்கள் போயிட்டு திரும்ப வருவோன்னு போனாங்க இல்லையா, அதை விட பயங்கரமான ஒரு விசுவாசம் தேவன் மேலே வச்சுட்டு நம்முடைய இந்த கடலில் நம்முடைய பிரயாணம் போகணும். நம்முடைய விசுவாசம் எப்படி எத்தகையதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒருத்தர் சொன்னார். ஒரு பெரிய ஒரு விசுவாசி நைட் டைமில் ஒரு மலையில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு தவறி விழுந்துட்டான். ஏன் நைட் டைமில் விழுந்தோடனே டக்குன்னு ஒரு மரக்கிளையை பிடிச்சி தொங்கிட்டுருக்கார். உடனே கடவுளே உங்கள் மேலே தானே விசுவாசம் வச்சேன், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாராம். அப்புறம் கடவுள் மேலிருந்து சொன்னாரா, குதினாரா. உடனே என்ன கடவுள் இப்படி சொல்கிறாரு, கை விட்ட மாதிரி தான். இப்போது அவரே பாவம் கீழே விழுந்தால் செத்துருவோன்னு சொல்லி அதை பிடிச்சிட்ருக்கார். உடனே மறுபடியும் கடவுளே காப்பாற்றுன்னு சொல்லும்போது கடவுள் மேலிருந்து நான் சொல்கிறப்பா நீ குதி. இவனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது. எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற காப்பாற்ற சொன்னால் என்ன கடவுளை குதிக்க சொல்கிறீங்களே. மறுபடியும் திரும்ப கடவுளை நோக்கி ரொம்ப கெஞ்சுறான். கடவுள் திரும்ப சொல்கிறார், இருட்டுக்குள்ளே நீ குதிப்பா. கவனிங்க, இவன் ஒரு 4-5 தடவை கேட்டுட்டு கடவுள் எந்த விதத்துலையும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டு சொன்னானா, அங்கே பக்கத்தில் வேறு யாரும் இல்லைங்களா காப்பாற்றுறதுக்குன்னு கேட்டானா. இப்படி தாங்க நம்முடைய லைஃப், நம்முடைய மென்டாலிட்டி இப்படி தான் இருக்குதான். புரியுதுங்களா? தேவன் சொன்னால் குதின்னா குதிக்கணும். இது ஒரு உதாரணத்துக்கு, இது எங்காவது பைபிளில் வசனம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க தயவு செய்து. கடைசியில் காலையில் பார்த்தா இவன் தொங்கிட்டு இருந்திருக்கான் பாருங்க, அவன் தொங்கிட்டு இருக்கிற காலுக்கு கீழே தரை இருக்கு. பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், குதின்னா இறங்கி நடந்து போயிருக்கலாம். உறைஞ்சு போய் செத்து போயிட்டானா இருட்டுக்குள்ள. நம்முடைய அவிசுவாசம் இப்படி தாங்க இருக்கு. அதாவது உயிரே போனாலும் விசுவாசம்னு தேவன் வச்சிடணும், அவ்வளோதான். அதில் பாதி அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்படி பழைய காலத்தில் அந்த கடல் வழியில் அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு போனாங்க, அந்த மாதிரி 1000 மடங்கு தேவன் மேலே நம்பிக்கையோட அந்த நடுக்கடல் நம்முடைய பிரயாணம் இருக்கணும், போயிட்டுருக்கணும். முன்னாடி தேவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பிதாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய மணவாளனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, போயிட்டே இருக்கணும் நம்பிக்கையில். சரிங்களா? இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரி 3வது ஸ்டேஜ். இந்த 3 கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த 3 இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆகாயத்திலே கழுகுனுடைய வழி, அது ஆச்சரியம் இல்லையா? கழுகு தன்னுடைய இறையை நோக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் கண்மலையிலே பாம்பினுடைய வழி, அதுவும் ஆச்சரியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு உணவு கிடைச்சிடும். 3வது உணவு கிடைச்சி அவன் உட்கொண்டால் கட்டாயமாக ஒரு பிரயாணத்தை ஒரு புது சிருஷ்டி மேற்கொள்வான் தன்னுடைய மணவாளனை நோக்கி. இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை. 4வது சொன்னார் பாருங்க, அதுதாங்க மகா பெரிய ஆச்சரியம். அது என் புத்திக்கே எட்டலங்கிறார் இதை சொன்ன ஞானி. என்னது? ஒரு கன்னிகை நாடுனா மனுஷனுடைய வழி. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஜஸ்ட் உதாரணம் மட்டும்தான். அமெரிக்காவில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் பவர்ஃபுல் டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட், உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் வேறு. அவருடைய பையன் ஒருத்தர் இருக்கான். இப்போது அவனை இந்தியாவுக்கு அமெரிக்காவுடைய ப்ரெஸ்டீஜியஸ் அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அவங்கள ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அவனுடைய பையனே இந்தியாவுக்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அழைக்கிறார். உடனே அந்த அழைப்பை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனை இந்தியாவுக்கு அனுப்புகிறார். சும்மா சாதாரணமாலாம் வர முடியாது. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டுடைய மகன் வர்றாங்கிற போது
இப்போ அவன் வந்து டெல்லியில் வந்து 2 நாள் இருக்கார். அடுத்தது சென்னையில் வந்து நம்முடைய சில அந்த மாமல்லபுரம் எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரு ஏற்பாடுகள் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இதெல்லாம் ஒரு கற்பனை தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போது டெல்லி வந்தாச்சு. இப்போ சென்னை வரப்போகிறார். சென்னை வர்றதுக்கு முன்னாடியே என்ன நடக்கும் தெரியுமா? அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சென்னைக்கு வருவாங்க. 200 பேர் வந்து அந்த பையன் போகக்கூடிய வழிகளெல்லாம் கம்ப்ளீட்டாக சர்வே பண்ணுவான். எங்கேயாவது துப்பாக்கி சுடுறதுக்கான சூழ்நிலை இருக்கா, குண்டு வைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கா, எல்லாத்தையும் சர்வே பண்ணி அந்த சர்வே ரிப்போர்ட்டை 1 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய உளவுத்துறைக்கு அனுப்புவாங்க. அவங்க அங்கிருந்து மறுபடியும் அதை வந்து இவங்க செய்த அந்த சர்வே கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர் வருவாங்க. இதெல்லாம் அந்த பையன் வர்றது ஏன்னா மகா பெரிய ராஜாவுடைய பையன் மாதிரி இல்லையா? ஸோ இப்போ இவ்வளவு பாதுகாப்புகள் எல்லாம் வந்தாச்சு. அவன் போகிற வழியெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய, அதாவது பூங்காக்கள் மாதிரியெல்லாம் செட் பண்ணி, எப்படி மந்திரியெல்லாம் வந்தால் செட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணி இப்போது ரெடியாக இருக்கிறாங்க. மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து அமெரிக்கா ட்ரம்ப்புடைய மகன் இறங்குறான். மெட்ராஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் போய் வரவேற்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்புடைய மகன் வரவேற்று அமெரிக்காவிலிருந்து ஸ்பெஷலாக வரவழைக்கப்பட்ட குண்டு துளைக்காத கார் ஏறி உட்கார்ந்து மெட்ராஸினுடைய அழகை சுற்றி பார்க்குறதுக்கு இப்போ முன்னாடி பரிவாரங்கள், பின்னாடி பரிவாரங்கள், முன்னாடி 10 கார், பின்னாடி 10 கார், போலீஸ் கமிஷனர் எல்லாம் கூட பரிவாரங்களோடு போயிட்டுருக்குறாங்க. கான்வாய் வாகனங்கள் போயிட்டுருக்கு. அதில் ஏசியில் உட்காந்துட்டு அப்படியே அந்த சென்னையை சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போயிட்டுருக்கும் பொழுது திடீரென்று கீழ்ப்பாக்கம் வழியாக அந்த ரோடு, அந்த இது போயிட்டுருக்கு கார். அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. உடனே ட்ரம்ப்புடைய மகன் அந்த காரை நிறுத்த சொல்கிறான். நிறுத்த சொன்னோடனே எல்லாரும் பதட்டமாகறாங்க. பதட்டமாயினோன்னு எல்லாரும் காரை சுற்றியில் வந்து நின்றுட்டாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு வேணும்? இது என்ன? இது வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். அப்படியா? ஐ வாண்ட் டு see. ஐயோ, ஐ எம் வெரி சாரி, இதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. நம்முடைய புரோட்டோக்கால் அதுக்கு ஒத்துக்காது. நம்முடைய ப்ரோக்ராம்லேயே இது இல்லை. தயவுசெய்து உங்களுடைய ப்ரோக்ராமை மாற்றிங்க. நம்ம உடனடியாக நம்ம வள்ளுவர் கோட்டம் போகணும், அங்கே ஒரு விஷயத்தை பார்க்கணும். நோ, நான் உள்ளே போய் பார்த்தே ஆகணும். இப்போ அப்படி சொன்னால் யாராவது விடுவாங்களா? அப்படி சொல்லும்போது இவர்கள் என்னவோ கெஞ்சி பார்க்குறாங்க. முடியாது, நான் உள்ளே போய் பார்த்தாகணும் என்று சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் இமீடியட்டாக என்ன செய்கிறாங்க, அரை மணி நேரத்தில் இவர் போய் பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் கரெக்டாக சர்வே பண்ணி இப்போ இறங்குறாங்க. இறங்கி அப்படி உள்ளே போய் பார்த்துட்டே வரார். அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில், மென்டல் ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு பேஷண்ட்டுமே கிழிஞ்ச சட்டையோட, அழுகின முகத்தோட, பல்லு விளக்காத பல்லோட, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆக்ஷன் பண்ணிவிட்டு டர்ட்டி சொல்கிறோம் இல்லையா, அசுத்தமாக அப்படியே இருக்கிறாங்க. அப்படி இருந்து கொண்டிருக்க அப்படியே ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு வரார். இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு எரிச்சல் கூட வரலாம் இல்லையா? என்ன இவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜ் ஒரு டொனால்ட் ட்ரம்ப்புடைய மகன் இங்கே போய் அசிங்கமாக பார்த்துட்ருக்காரு. அப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கிற அப்படி ஒரு டைம் அப்படியே போயிட்டுருக்கும்போது, அன்புக்குரிய சகோதரர் கவனிங்க, ஒரு இளம் பெண் கிழிஞ்ச சட்டையோட, முகத்தில் எல்லாம் பருக்களோட, ரொம்ப மோசமான நிலைமையில் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு. இப்போ கவனி, அப்படி வரார். அந்த பொண்ணை பார்க்குறார். கவனிச்சு பாரு, இதெல்லாம் மனசில் அப்படி கற்பனை பண்ணிக்கங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு இருக்கிற நிலைமை கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, அப்புறம் பல்லு விளக்கில் அந்த மேலே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, நிறைய புண்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி நிலைமையில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புடைய மகன் வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறார். பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சொன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்க. இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இமீடியட்டாக என்னுடைய அப்பா கிட்ட சொல்லி இந்த பொண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்புடைய மகன் இந்த பொண்ணை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ நான் சொன்னது ஒரு கற்பனை,
இப்போ நீங்களே சொல்லுங்க, கற்பனையில் கூட இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. இதெல்லாம் கற்பனை, அவ்வளோதான். கற்பனையில் கூட இது நடக்காது, நடக்கவே நடக்காது. நம்ம எவ்வளவு தான் திங்க் பண்ணாலும் நடக்கவே நடக்காது அன்புக்குரிய சகோதர சகோதரர். ஆனால் தேவனுடைய மகா பெரிய பிரதான திட்டத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பொண்ணை தேடிதான், அதைத்தான் இப்போ வசனம் படித்தோம், ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. யார் அந்த கன்னிகை, யார் அந்த மனுஷன்? இப்போ நான் சொல்லுமா? நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கே அது நல்லா புரிஞ்சிருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ கவனிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். எங்கேயோ ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அசிங்கமா அசுத்தமாக்குற பொண்ணு மாதிரி யார் இருக்கிறது? நாம தான். இதெல்லாம் நடக்குமான்னு பாருங்க, நடக்கவே நடக்காது. ஆனால் அந்த பொண்ணு மாதிரி நம்ம இருக்கிறோமா? இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறாரா, இந்த பொண்ணு தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது நடக்குமா? அதையத்தான் அந்த ஞானி எழுதுறார், என் புத்திக்கே எட்டல, என் புத்திக்கே இது எட்டலங்கிறார். இப்போ திங்க் பண்ணி பாருங்க, நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நிலைமை என்ன? திங்க் பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில், மோசமான சூழ்நிலையில் இல்லையா, அசிங்கம், அசுத்தம், பரிசுத்தம் இல்லை, எல்லா விதத்திலும் ரொம்ப கேவலமான நிலைமையில், பலவீனமான நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு கன்னிகையை நாடின மனுஷன். இப்போ வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் பாருங்க, நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கிறதுக்கு அவர் என்ன ஆயிட்டாரா? அவருடைய தரித்திரத்தினாலே என்ன ஆயிட்டார்? நம்மை ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி நம் நிமித்தம் அவர் என்ன ஆயிட்டார்? தரித்திரரானார். இப்போ நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணி பாருங்க. அந்த பொண்ணு நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க முடியாதுங்க, அது பைத்தியக்கார பொண்ணு, அது பிச்சைக்கார பொண்ணு, அது பெக்கறது. நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் மகன்கிட்ட சொல்லும்போது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு என் கோட்டு தான் தடையாக இருக்கா, அந்த கோட்டை நான் தூக்கி வீசறிஞ்சிட்டு ஒரு பழைய சட்டையை போட்டு அந்த பொண்ணு பின்னாடி உட்கார்றேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தாங்க கிறிஸ்து வந்திருக்கார். இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நடக்கிற காரியமே இல்லை. ஆனால் நடந்துருச்சு. இதுக்கு மேலெல்லாம் சத்தியம் அதை புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா நம்மளை எந்த அளவுக்கு தேவன் நேசிச்சிருந்தா, இயேசு கிறிஸ்து நேசிச்சிருந்தா, அவர் நம்மளை இந்த அளவுக்கு பாருங்க எவ்வளோ இறங்கி வந்திருக்கார் பாருங்க. இந்த மாதிரி சில உதாரணங்கள் சொன்னால் தாங்க புரியும். இல்லைன்னா அவ்வளோ தூரம் நமக்கெல்லாம் உணர்வே வராது, அப்படியே கேட்டு போயிடுவோம். அந்த இம்பேக்டோட சொல்லும்போது நமக்கே அந்த உணர்வு வருது இல்லையா? ஷே, நான் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கேன், பைத்தியக்காரன், பிச்சைக்காரன், அப்புறம் என்னென்ன சொல்லலாம், என்னென்னவெல்லாம் கேவலமான வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு பொருந்தும். அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறோம். நம்ம போய் விரும்பிட்டாரே, நம்மளை போய் ஒரு மனவாட்டின்னு சொல்கிறாரு. என்ன இது, என்ன இது, என்னது? அந்த அளவுக்கு நான் என்ன தகுதி இருக்கு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை நேசிக்கிறார். பவுல் எழுதுறார் இல்லையா, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க ஒப்பு கொடுத்தபடியால் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாரெல்லாம் இப்படிப்பட்ட உண்மையான விசுவாசத்தோட அந்த நடுக்கடலில் போகிற பிரயாணம் மாதிரி தேவனை நோக்கி போகிறாங்களோ, தேவகுமாரன் நம்மை நோக்கி வருவாராம். அதுதான் ஒரு கன்னியை நாடின மனுஷனுடைய வழி. தேவகுமாரன் நம்மை நோக்கி வர்றதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மைத்தான் என்ன செய்கிறாருன்னா, அவர் எப்படி வர்றார் பாருங்க. எப்படி ஒரு பெரிய ஒரு மகிமையோடு அங்கே டொனால்ட் ட்ரம்புடைய மகன் வர்ற மாதிரி மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தினவராய் தம்முடைய பரிசுத்தத்தோடைய கூட வருவார். அப்பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்க
பலனை அவர் என்ன செய்கிறாராம்? அழிப்பார். அப்போ எதுக்கு அந்த கன்னிகையை நாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லும்போது, அந்த கன்னிகையை இப்போ என்ன செய்ய போகிறாருன்னா, இப்போ ஒரு வசனம் வாசி முடிக்கலாம். அது என்ன வசனம்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது இயேசு கிறிஸ்து மணவாளன், நம்ம மணவாட்டி. இந்த பொண்ணு எப்படி இருக்கு? பிச்சைக்காரியாக இருக்குது, பைத்தியக்காரி, ட்ரெஸ்ஸு சரியில்லை, கரை திரை எல்லாம் இருக்குது. இப்போ எந்த வசனம் சொன்னால் கரெக்டாக இருக்கும்? சரி, வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ப்பு. நான் சொன்ன உதாரணத்தை மைண்டில் வச்சுட்டு இந்த வசனம் கேளு. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அப்போது டொனால்ட் ட்ரம்ப்புடைய மகன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறன்னு முடிவு பண்ணிட்டார். யார் தடுத்தாலும் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், இதன் மேலே ஆசைப்பட்டுட்டேன், இதன் மேலே அன்பு செலுத்திட்டேன். இப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த பொண்ணுடைய அழுக்குகளை தண்ணி ஊற்றி அந்த பையனே கழுவுனா எப்படி இருக்கும்? அதை தாங்க இயேசு கிறிஸ்து செய்கிறார். அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். அப்போ நம்ம ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது? கரை திரை, ஸ்பாட்டட் அண்ட் ரிங்கிள் இருக்கும். அது தனியாக இன்னொரு நாள் சப்ஜெக்டாக பார்க்கலாம். புரியுதுங்களா? கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்ற மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நம்ம சுத்தமாகணுக்காக இயேசு கிறிஸ்து செத்து போயிருக்கார். அதுதான் ஐஸ்வர்யத்திலிருந்து தரித்திரரானதுடைய உச்சக்கட்டம். அவர் ஐஸ்வர்யத்திலிருந்து தரித்திரரானதுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, நம்மை ஐஸ்வர்யவனாக்கிறதுக்கு அவர் என்ன இருக்கார்? தரித்திரராக இருக்கார். நம்ம ஜீவனுக்குள்ளே வர்றதுக்கு அவர் செத்து போயிருக்கார். அதுதாங்க அவர் செய்த அன்பு. இந்த அன்பினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 1000 வருஷம் வேணும். தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 10,000 வருஷம் வேணும். ஏன்னா அப்படிப்பட்ட அன்பில் நிறைந்தவர்கள் பிதாவாகிய தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்திலிருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இதையே தாங்க அந்த வசனத்தில், ஆகாயத்திலே கழுகினுடைய வழி, கண்மலையிலே பாம்பினுடைய வழி, நடுக்கடலில் கப்பலுடைய வழி, ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி. இயேசு கிறிஸ்து இந்த கன்னிகையை நாடி வந்திருக்கார். இந்த கன்னிகை பாருங்க, இவ்வளவு அசுத்தமாக இருந்தும் இன்னும் திருந்தலையா. அதனால தான் கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிறபடி, ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்து தாமதிச்சிருக்கிற மாதிரி இருக்குன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கார். அப்போ ரொம்ப சீக்கிரம் இந்த பொண்ணு நல்லா கழுவி பரிசுத்தமாய் வரட்டும், அது வரைக்கும் நான் வந்திருந்தா கூட நான் பொறுமையாக இருக்கேன். இயேசு கிறிஸ்து அதை தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கார். அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் நல்லா கழுவப்பட்டு நல்லா சுத்தப்படுத்தப்பட்டு அது எப்படியாவது தன்னுடைய ஒயிட் ஹவுஸ், அவருடைய ஒயிட் ஹவுஸ் எது? பரலோகம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி தாமதம் பண்ணிகிட்ருக்கார். நாம் வேறு வகையில் தாமதம் பண்ணிகிட்ருக்கிறோம். தாமதம் பண்ணக்கூடாது. இந்த கொரோனா பீரியட் அதுக்கு தான் தேவன் கொடுத்துருக்கார். அன்புக்குரிய சூழல், நம்ம வீடு தேடி சத்தியம் வந்தாச்சு, நம்முடைய பிரயாணமும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து கன்னியை நாடி வந்துட்டார். இனி அவரோட போகிறது மட்டும்தான் பாக்கி. அதற்கு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அதை நம்ம என்ன செய்யணும்? வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களினுடைய கைடன்ஸ் படி நடந்து ஆண்டவரோட சென்று சேர்வதற்குரிய வேலையை நம்ம தொடர்ந்து செய்ய வேணும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.